இப்ப இருக்க நிறைய மாடர்ன் டீ அவுட்லெட்ஸ் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு. நீ தான் ஃபர்ஸ்ட் பிராண்டா ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டில் எஸ் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபியூ பிராண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸ்கேலபிளான மாடல் ஆரம்பிச்சது நம்ம தான். கேன் யூ ஷேர் லைக் என்னென்னலாம் ட்ரை பண்ண இனிஷியல் ஸ்டேஜஸ்ல? இந்த ஐடியா டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்டார்ட் அப் சிஇஓஸ். அதில் ஒரு 20 ஸ்டார்ட் அப் இருந்தாங்க. ஐ வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்டார்ட் அப். அப்போ அந்த ஃபெலோஷிப்பில் தான் இது ஐடியேஷன் ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்போ இதில் என்னென்ன மாடல்ஸ் பண்ணலாம்லாம் நிறைய டிஸ்கஷன் போச்சு. என்ன யூனிக்னஸ் இருக்கணும், ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட டீ குடிக்கணும், ஊரில் இத்தனை டீ கடை இருக்கு, நம்ம கடைக்கு ஏன் வரணும்? ஒரு 5 ரீசனை வந்து நம்மளால ஸ்ட்ராங்கா கன்வின்சிங்கா கொடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் டீ பவுடர். இந்த ஊட்டியில கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் இருந்ததுனால எப்பவுமே டீ பவுடர் ஊட்டியில இருந்து தான் வாங்குறது, நீலகிரிஸ்ல இருந்து தான் வாங்குறது. பக்கத்துல நிறைய எஸ்டேட்ஸ் இருக்கு, அங்க இருந்து டீ பவுடர் வாங்கும்போது டீ பவுடர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம இந்த பிராண்டட் டீ பவுடர்ஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, இதெல்லாம் கிட்டத்தட்ட 6 to 8 months ஆகும், 6 to 8 மாசம் ஆகும். என்னதான் ப்ராப்பர் சீல் பண்ணி வந்தாலும் அந்த ஃபிளேவர் அண்ட் அரோமா வந்து இட் கெட்ஸ் லாஸ்ட். அந்த ஆத்தென்டிசிட்டி இருக்காது. நம்ம அந்த மாதிரி டீ பவுடர் நம்ம ஏன் இங்க கொண்டு வரக்கூடாது? ப்ராடக்ட்ல ஒரு யூனிக்னஸ் அண்ட் ஆம்பியன்ஸ்ல நல்ல நீட்டா ஹைஜீனிக்கான ஆம்பியன்ஸ் இருக்கணும். அது ஒன்று. மூணாவது, ஸ்டாஃப் வந்து ஷுட் பி வெல் க்ரூம்ட். ஒரு கெஃபே காஃபி டேல எப்படி ஒருத்தன் ஆப்ரான் கட்டிட்டு ஒருத்தன் நிற்பானோ அதே மாதிரி நம்ம கடையில இருந்தா எப்படி இருக்கும், பட் வெரி சிமிலர் பிரைஸ், ஸ்லைட்லி ப்ரீமியம். அந்த ஒரு இது யோசிச்சோம். நிறைய இடத்துக்கு போய் டிராவல் பண்ணேன், பெங்களூர், மும்பை எல்லாம் போய் பார்த்தேன். அங்கே வேற என்ன மாடர்ன் அவுட்லெட்ஸ் இருக்கு, எப்படி பண்ணிருக்காங்க, இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் பிசினஸ் பிளான் ரெடி பண்ணி and then I started hunting for a location. அப்போதான் வந்து இந்த பிராண்டை வந்து ஆரம்பிச்சேன், டீ அவுட்லெட்.